குட்டீஸ் வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 எக்ஸசைஸ் 1.3ல 15th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் இஸ் 300 அண்ட் தேர் ஹெச்சிஎஃப் இஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது த ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் இஸ், அதாவது ரெண்டு 2 டிஜிட் நம்பரோட ப்ராடக்ட் வந்து 300 கொடுத்துருக்காங்க. அது என்ன ரெண்டு 2 டிஜிட் நம்பர், அதனோட ப்ராடக்ட் அப்படின்னு என்ன, அதாவது ரெண்டுமே 2 டிஜிட் நம்பராக இருக்கணும். இப்போ 15 × 20 இது ரெண்டுமே 2 டிஜிட் நம்பராக. ப்ராடக்ட் அப்படின்னு என்ன, மல்டிப்ளிகேஷன். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 300 ஆன்சராக கிடைக்கணும். அப்புறம் அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு 5 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழுதிக்கோங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ஈக்குவல் டு 300, ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 5 எழுதிக்கலாம். இப்போ ஹெச்சிஎஃப் 5 இருக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே காமன் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு 5 தானே இருந்திருக்கும். அப்போ அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எழுதலாம், 5x, 5y அப்படின்னு எழுதலாமா. அப்போது த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் எப்படி எழுதுகிறோம், 5x × 5y ஈக்குவல் டு 300. இது வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது x × y, இப்போ இந்த சைடு 300 இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 × 5 இங்கே போனால் எப்படி போகும், டிவிஷனில் போயிடுமா. 5 × 5, அப்போது இங்கே வந்து கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு 5க்கு 300 கேன்சல் பண்ணிங்கன்னு என்ன வரும், 5 6 are 30, இன்னொரு 0 அப்படியே போடுங்க. அப்போது 5 12s are 60. அப்போ xy ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி வருமா. இப்போ x × y வந்து 12 அப்படின்னு சொல்லி வரணும்னா என்னென்ன நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதாவது 1 × 12, அதாவது என்னென்ன பாசிபிள் இருக்குது நம்பர்ஸ்னு நம்ம ஃபஸ்ட் எழுதிக்குவோம். 1 × 12 வந்து 12 இருக்கும். 2 × போட்டால் 2 × 6 வந்து நம்மளுக்கு 12 வரும். 3 × 4 நம்மளுக்கு 12 வரும். இந்த 3 பாசிபிள் நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த 3 பாசிபிள் நம்பர்ஸில் நம்ம சம்மில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் ஒத்து நம்மளுக்கு எந்த நம்பர் கரெக்டாக வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா. இப்போது அதாவது x = 1, y = 12ன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம 5x 5yல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. 5x x = 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. 5y y = 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 × 12 60. அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் பாசிபிள் என்ன கிடைக்குது, 5, 16 ஒரு நம்பர். இது மேபி ஒரு நம்பராக இருக்கலாம், பார்க்கலாம். மீதி ரெண்டு ஆப்ஷன் செக் பண்ணணும் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ 2, 6. இப்போ x = 2ன்னு y = 6ன்னு நம்ம 5x 5yல சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 × 2 என்ன, நம்மளுக்கு 10 வரும். 5y 5 × 6 நம்மளுக்கு 30 வரும். அப்போ இன்னொரு நம்பர் ஆப்ஷன் என்ன, 10, 30. இங்கே ஃபஸ்ட் எழுதியிருக்கிறது இங்கே எடுத்து எழுதலாம். 5, 10, 5, 60. 5, 60ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. 10, 30ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சோம், 3, 4. அதாவது x = 3, y = 4ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5x 5 × 3 15 கிடைக்குது. 5y yக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு 20 கிடைக்குது. அப்போ இன்னொரு நம்பர் பாசிபிள் நம்மளுக்கு என்ன, 15, 20. இப்போ இதில் எது வந்து நம்மளோட சம்க்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது ரெண்டு கண்டிஷன், அதாவது ரெண்டுமே 2 டிஜிட் நம்பராக இருக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட் இது வராது இல்லையா. பாருங்கள், ஃபஸ்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது நம்மளுக்கு. 5 வந்து 1 டிஜிட் நம்பர் தானே. அப்போ இந்த நம்பர் பாசிபிலிட்டி இல்லை. இப்போ 10, 30. இப்போ என்ன ரெண்டு ரூல் என்ன இங்கே நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. அதனோட ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு 5 இருக்கணும். அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஜிட் நம்பர் வந்து 300 இருக்கணும். இப்போ 10, 30, இந்த 10 × 30 போட்டோம்னா நம்மளுக்கு 300 வரும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. செகண்ட் வந்து இதனோட ஹெச்சிஎஃப் வந்து 5 வருதான்னு செக் பண்ணிடலாமா. இப்போ 10க்கும் 30க்கும் நம்ம ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 10க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 2 5s are 10, 5 1s are 5. 30க்கு பார்த்தோம்னா 2 15s are 30, 3 5s are 15, 5 1s are 5. அப்போ 10க்கு எடுத்துடுங்க 2 × 5 × 1. 30க்கு எழுதணும்னா 2 × 3 × 5 × 1. அப்போ ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் மார்க் பண்ணலாமா. 2, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ 2 × 5 நம்மளுக்கு 10 வருது ஹெச்சிஎஃப். ஆனால் நம்மளுக்கு 5 தானே ஹெச்சிஎஃப் வரணும். அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை. அப்போ கண்டிப்பாக இதாக தான் இருக்கணும். ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். இது மல்டிப்ளை பண்ணோம்னா 15 × 20 நம்மளுக்கு 300 ஓகே வருது. இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்து பார்க்கலாமா. 15க்கு ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா 3 5s are 15, 5 1s are 5. 20க்கு எடுத்தோம்னா 2 10s are 20, 2 5s are 10, 5 1s are 5. அப்போ 15 = 3 × 5 × 1, 20 = 2 × 2 × 5. அப்போ ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் என்ன வருது, நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் வந்து 5 தான் வருது.
அப்போ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டு. அப்போது x ஈக்குவல் டு 15, y ஈக்குவல் டு 20 இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வரும் இல்லையா? அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 4 போடும்போது கிடைக்கிற 15, 20 தான் அந்த நம்பர்ஸ். அப்போ எப்படி எழுதலாம்? the numbers are required numbers are 15, 20. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா?